மனதார ஸ்தோத்திரிப்போம். இந்த பாடலை என்னோடு பாடுவீர்களா? மனுவாயினார் மகத்வராஜன், மனுவாயினார் மகத்வராஜன், மனுவாயினார். ஆதாம் செய்பவமர அன்பின் மாறி பெய்ய, ஆதாம் செய்பவமர அன்பின் மாறி பெய்ய, பாதர்காய் பரிந்துபகாரம் தாம் செய்ய, பாதர்காய் பரிந்துபகாரம் தாம் செய்ய, ஏதம் எல்லா நவ இதயம் அவர் கொய்ய மனுவாயினார் மகத்வராஜன், மனுவாயினார் மகத்வராஜன், மனுவாயினார். அன்புள்ள ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவனாக சர்வ அதிகாரத்தையும் உடையவராக இருந்த நீர் ஏழை கோலம் எடுத்து எங்களுக்காக இந்த நாளிலே பூமியிலே தோன்றினீரே. மக்கு நன்றி சுவாமி. பூமியிலே தோன்றினது மல்லாமல் எங்கள் இருதயத்திலே நீர் தோன்றிவிட்டீரே. மக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா, கோடா கொடி ஸ்தோத்திரம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீர். இன்று காலை எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிற தயவுக்காக நன்றி ஏசப்பா. உமது காலில் விழுந்துமை துதிக்கிறோம், கொண்டாடுகிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், மகிழுகிறோம். இந்த காலை வேளையிலும் எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசியாகிய ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். என் பெற்றோருக்கு முதல் 2 குழந்தைகள் தவறி போயின. முதல் குழந்தை கர்ப்பச்சிதைவு, 2வது குழந்தை இறந்து பிறந்தது. 3வதாக என் தாய் கருவுற்றார்கள். குறித்த நேரம் கடந்தது, நாட்கள் கடந்தது. என் தகப்பனார் அப்பொழுது ஸ்டேட் பேங்கில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். கடலூரிலிருந்து மேட்டுப்பாளையத்துக்கு வந்திருந்தார்கள். அங்குதான் என் தாய், என் பெரியப்பா பெரியம்மா வீட்டிலே இருந்தார்கள். இந்த முறை நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம், எங்கள் வீட்டிற்கு வா என்ற என் தாயை அழைத்து கொண்டு அவர்கள் சென்றார்கள். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம். நாட்கள் கடந்து சென்றது. என் தகப்பனாருக்கு லீவ் இல்லை, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. திரும்ப போய் வேலையில் சேர்ந்து விட்டார். அப்பொழுது நான் செப்டம்பர் 4ஆம் தேதி பிறந்தேன். பிறந்த பொழுது என் தாய் கேட்ட முதல் கேள்வி, டாக்டர் என் பிள்ளை உயிரோடு இருக்குதா, என் பிள்ளை உயிரோடு இருக்குதா? டாக்டர் சொன்னார்கள், ஏமா அப்படி கேட்கிற, உனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான், உனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான். அப்பொழுதெல்லாம் ஃபோன் கிடையாது. ஃபோன் இருந்தது, ஆனால் ஃபோன் வசதி யாருக்கும் கிடையாது. ஆகவே என் தந்தையுடைய அலுவலகத்திலே அந்த மேனேஜருக்கு தந்தி அனுப்பினார்கள். மேனேஜர் திடீரென்று, ஸ்டேட் பேங்க்ல எல்லாரும் இருக்கிறார்கள், ஒரே சத்தம் போட்டார், தினகரன் 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 இங்க வா. என் தந்தைக்கு அதிர்ச்சி, என்னாகிவிட்டதோ என்று எண்ணி ஓடினார். அவர் சொன்னார், கங்க்ராச்சுலேஷன்ஸ், உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான், உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான். இவ்வளோ சந்தோஷம்.
அப்படித்தான் அருள்நாதர் இயேசு பிறந்த பொழுதும் நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார், எனக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். அதே சந்தோஷம்தான் நமக்கு. இயேசு பூலோகத்திலே பிறந்தது உண்மைத்தான், ஆனால் எனக்கு அவர் பிறந்திருக்கிறார், என் இருதயத்திலே அவர் பிறந்திருக்கிறார், எனக்காக பிறந்திருக்கிறார். எல்லாரும் அந்த சந்தோஷத்தினால் நிரம்பி ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த உலகத்திலே கோடி 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 மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் எனக்காக என்னை தெரிந்து கொண்டு எனக்காக நீர் பிறந்திருக்கிறீர். இயேசு எனக்கு சொந்தம், இயேசு எனக்கே சொந்தம் என்று நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். அவர் எதற்காக வந்தார்? எதற்காக இயேசு வந்தார்? எதற்காக சர்வ வல்லமுள்ள தேவன் மனுஷ அவதாரம் எடுத்து பாவ சரீரத்தை தரித்து கொண்டு, பாவிகளின் சரீரத்தை, பாவிகளின் உருவை தரித்து கொண்டு இந்த பூமியிலே எதற்காக வந்தார்? முதலாவதாக 1 தீமோத்தேயு 1:15 கூறுகிறது, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ரோமர் 6:23 கூறுகிறது, இந்த உலகத்தில் அந்த நாட்களில் இருந்தது பாவம், அந்த பாவம் ஜனங்களை கொல்லும்படியாக வந்தது. ஆனால் இயேசுவோ பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தார், நமக்காக வந்தார், பாலகனாக வந்தார். இயேசுவினிடம் வந்த ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு பெற்றார்கள். லூக்கா 7:48, 45, 49, 50 வாசித்து பாருங்கள். ஒரு பெண் இயேசுவினிடம் வருகிறாள். பாவத்து நிமித்தம் பயங்கர அவமானம். அவளை பார்த்தவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், இவள் பாவி பாவி பாவி, she is a sinner, இவள் பாவி. அவ பேரை கூட சொல்லல, இவ பாவி. எப்படி இருந்திருக்கும்? நம்மை ஒரு வீட்டிற்குள் நாம் போகும் பொழுது நம்மை பார்க்கிறவர்கள், இந்த பாவி வந்துட்டான், இந்த பாவி வந்துட்டான்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் அவளை கேலி பண்ணினார்கள், அவளை வைத்தார்கள், அவளை தள்ளி வைத்தார்கள். பாவம் கொடியது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் நம்மை இருளில் இருக்க பண்ணுகிறது. நமக்குள்ளும் பயம், பாவம் செய்வதனால் பயம் பயம் பயம். மற்றவர்கள் முன்பதாகவும் கேவலம், இவன் குடிகாரன், இவள் இப்படிப்பட்டவள் என்று சொல்லி பாவத்தின் நிமித்தம் நம்மை தள்ளி வைக்கிறார்கள். ஆனால் அவள் இயேசுவிடம் வந்த பொழுது அவள் தன் கண்ணீரை வடித்தாள், பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டாள். 1 யோவான் 1:9 கூறுகிறது, நாம் நம்முடைய பாவங்களை இயேசுவினிடம் அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், நீதியுள்ளவராக இருக்கிறார். அவரிடம் வந்து அவள் கண்ணீர் வடித்தாள். எல்லாரும் என்ன பாவின்னு சொல்றாங்க, எனக்கு இந்த பாவ குணம் போணும், இந்த பாவ உணர்வு போணும், இந்த பாவ இச்சை போணும், எனக்கு உதவி செய்யும் என்று அழுதாள் அழுதாள் அழுதாள். இயேசு அவளை பார்த்து மனதுரி, நீ சமாதானத்தோடே போமா, உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவத்தை எல்லாம் மன்னிக்க தான் இந்த உலகத்தில் வந்தேன், உன் பாவத்தை மன்னிக்கிறேன் என்றார். அதை தொடர்ந்து அவர் ஒவ்வொரு பாவத்தையும் மன்னித்து அந்த பாவத்தை முற்றிலுமாக, பாவத்தின் வேரை முற்றிலுமாக மனுஷர் உள்ளத்தில் இருந்து எடுத்து போடும்படியாக சிலுவைக்கு சென்றார். நம் ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார், அவருடைய இரத்தத்தை சிந்தினார். எதற்காக? 1 யோவான் 1:7 கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆகவே பரிசுத்தமான இரத்தமுடைய தெய்வமாகிய அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்கள் கழுவப்படும்படியாக, சிந்தப்படும்படியாக இயேசுவாகிய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் தமது இரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். அந்த இரத்தம் பாருங்கள், இன்றும் கூட எபிரேயர் 13:20 படி
நம்மை மரணத்திலிருந்து விடுவிக்கிறது. அந்த இரத்தம் நமக்காக இன்றும் மன்றாடுகிறது. எபிரேயர் 12:24 படி இந்த மகன் தன் பாவத்திற்காக அழுகிறான், இவள் தன் பாவத்திற்காக அழுகிறாள். பாவ சுபாவம் போக வேண்டும், பாவி என்ற பெயர் போக வேண்டும் என்று அழுகிறாளே, இவளை விடுவியும் என்று சொல்லி இயேசுவின் இரத்தம் நமக்காக அழுது கொண்டிருக்கிறது. நாம் அவரிடம் சென்று, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், இந்த பாவ சுபாவத்தை நீக்கும், இச்சைகளை நீக்கும், உமது பிள்ளையாக மாற்றும். உண்மை கிறிஸ்துமஸை நான் கொண்டாட வேண்டும் சுவாமி என்று சொல்லும் பொழுது அவருடைய இரத்தத்தினால் கழுவுகிறார், நம்மை சுத்திகரிக்கிறார், அவருடைய சாயலையே நமக்கு தருகிறார், இயேசுவின் சாயலையே நமக்கு தருகிறார். சந்தன் என்று கொல்கத்தாவிலிருந்து ஒருவர் சாட்சி கொடுத்தார். இந்த சந்தன் எப்படிப்பட்டவர்? ஆண்டவரை அறியாதவர். அவர் ஒரு எலக்ட்ரிஷியனாக இருந்தார். அவர் சிகரெட், குடி இவைகளினால் தன் வாழ்க்கையை நிரப்பி இருந்தார். ஒவ்வொரு நாள் மாலையிலும் வேலையிலிருந்து வந்தவுடன் வீட்டிலேயே உட்கார்ந்து சூதாடுவார்கள், அவரும் அவருடைய நண்பர்களும். இந்த நிலைமையில் அவருக்கு திருமணமானது. மேரி என்ற ஒரு உத்தமிக்கு அவர் கணவராக இணைந்தார். அந்த பெண்ணுக்கு இந்த வாழ்க்கையே தெரியாது. ஆனால் வந்த பிறகு பயங்கர இடி, தினமும் சண்டை, தினமும் குடி, பயங்கரமாக இருந்தது. 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். 2 பிள்ளைகளும் பயத்திலேயே செத்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வந்தார்கள். அடி அடி அடி, மனைவியை அடி. இப்படிப்பட்ட நிலைமையில் அவர் மனைவி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஆண்டவரே என் கணவரை விடுவியும் என்று. இதன் மத்தியில் கடன், பயங்கர கடன், வியாபாரத்தில் தோல்வி. அப்பொழுது அவருக்கு இந்த மனைவி ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே டெங்கு ஃபீவர் வந்தது. மனைவி ஜெபம் பண்ண ஆரம்பித்தால் கணவன்மார் ஜாக்கிரதையா இருக்கணும். அவருக்கு பயங்கர டெங்கு ஃபீவர் வந்தது, சாகும் தருவாய். அப்பதான் யாரோ ஒருத்தர் கல்கத்தாவில் இருக்கும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தை குறித்து சொன்னார்கள். இவர்கள் ஓடி போய், என் கணவர் பிழைக்க வேண்டும், என்னோடு ஜெபம் பண்ணுங்கள், இயேசுப்பா சுகமாக்க வேண்டும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவர் அற்புதமாக அவரை எழுப்பினார். அதை தொடர்ந்து அவரும் ஜெபகோபுரத்திற்கு வந்தார். நான் இந்த இயேசுவாமி யாருன்னு பார்க்கணும் என்று சொல்லி வந்தார். ஏனென்றால் அவர் கிறிஸ்தவர் அல்ல. அங்கு வந்த பொழுது இயேசுவை குறித்து அவர்களுக்கு சொன்னார்கள். அவர் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது, வியாபாரம் செழிக்க ஆரம்பித்தது. ஆனால் இந்த சிகரெட்டை மட்டும் விட முடியவில்லை. அப்பொழுதுதான் இயேசு அழைக்கிறார் கூட்டம் தும்கா, ஜார்க்கண்ட் மாநிலத்திலே நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு கணவனும் மனைவியுமாக வந்தார்கள் பிள்ளைகளோடு. முதல் நாளிலேயே பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக நான் ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்தினார். அவர் உண்மையில் தன் வாழ்க்கை இயேசுவுக்கு அன்று ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் அந்த சிகரெட் குடிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு. கூட்டம் முடிந்தது, சிகரெட் கடைக்கு போனார் சிகரெட் வாங்க. ஆனால் அங்கு ஒருவர் சிகரெட் பிடித்து கொண்டிருந்தார். அந்த புகை வாசம் வந்தது. அந்த வாசம் அன்று அவருக்கு வெறுப்பாக இருந்தது, நாற்றம் போல இருந்தது. அன்றோடு சிகரெட்டை விட்டார். அந்த பாவ சுபாவமே மறைந்தது. இன்று குடும்பமாக ஆண்டவருக்கு சாட்சி சொல்லி செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, என் பாவ பழக்கங்கள், பாவ இச்சைகள் என்னை வாட்டுகிறது, என்னை மன்னியும் சுவாமி. கிறிஸ்துவாகிய உம்மை, கிறிஸ்துமஸ் நாதராகிய உம்மை சுவாமி நான் பூர்ணமாய் அனுபவிக்க எனக்கு அருள் புரியும் என்று கதரும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இப்பொழுது விடுதலை செய்ய போகிறார். யாவரும் இருதயத்தை திறந்து, ஏசப்பா என் இருதயத்திலே பிறந்தரலாம் சுவாமி, என்னை மன்னியும் சுவாமி, என் பாவ சுபாவம் வேண்டாம், சாபம் வேண்டாம் என்று சொல்லி அழுவோம். இப்பொழுது இயேசு உங்களை மறுரூபப்படுத்துகிறார். ஒரு வினாடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிசாசின் வேரையும், பாவத்தின் வேரையும், பாவ இச்சைகளின் வேரையும், குற்ற உணர்வுகளின் வேரையும்
இயேசுவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்புக்காக அழும் ஒவ்வொருவர் உள்ளத்தில் இருந்து நான் எடுத்துப்படுகிறேன். அவைகளை பிடுங்கி நரகத்திற்கு எறிகிறேன். இனி அந்த பாவ சுபாவமே இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் விடுதலை ஆகட்டும். ஏசப்பா, ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்தத்தினால் நிரம்பட்டும். சுத்தவான்களாக சுத்தவாட்டிகளாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் இருதயத்திற்குள் நேர் பிரவேசிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வாழ்க்கையை மாற்றுவதற்காக நன்றி. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. மக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா என்று வாயை திறந்து எல்லாரும் சொல்லுவோமா? மக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. என் குடும்பத்தில் அத்தனை பேரும் புதிதாகிறார்கள், கிறிஸ்துவுக்குள் புதிதாகிறார்கள். மக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இரண்டாவதாக, இயேசு பிசாசின் கிரியைகளை அழிக்கவே வந்தார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அதை வாசிக்கிறோம். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியே தேவகுமாரன், தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். யோவான் 10:10 வாசித்து பாருங்கள். பிசாசு திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆண்டவர் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கைக்காக உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே சகல நன்மையும் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் நன்மையே அனுபவிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். அதற்காகவே இயேசு வந்து அந்த நன்மையான ஈவுகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று தம் இரத்தத்தை சிலுவையில் சிந்தி அந்த இரத்தத்தினால் நமக்கு நன்மையை சம்பாதித்து கொடுக்கிறார். நம்முடைய நீதியின் நிமித்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிமித்தம். அதை பரிசுத்த ஆவியானவர் அந்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளும்படியாக நம் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுகிறார். அந்த நாளுக்கு வேண்டிய நன்மை நமக்கு வெளிப்படுகிறது, அதை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இயேசு இல்லாத வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மையை ஒவ்வொருவருக்கும் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். ஆனால் பிசாசு வந்து அந்த நன்மை அவர்களை தொடாதபடிக்கு அவர்களிடமிருந்து அந்த நன்மையை திருடுகிறான், கொல்லுகிறான், அழிக்கிறான். இந்த பிசாசை, அவருடைய கிரியைகளை அழிக்கவே இயேசு வெளிப்பட்டார். இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டது. அப்போஸ்தலர் 10:38 வாசித்து பாருங்கள். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். தேவன் அவரோடு இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் யாவருக்கும் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யவே உங்களோடு இருக்கிறார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட உங்களை விடுதலை செய்ய அவர் வந்திருக்கிறார். உங்களை கொன்று கொண்டிருக்கும் பிசாசு, உங்கள் பொருளை அழித்து கொண்டிருக்கும் பிசாசு, உங்கள் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கும் பிசாசு, உறவுகளை கெடுத்து கொண்டிருக்கும் பிசாசுகளை துரத்தவே இயேசு வந்தார். இன்று காலை அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இந்த பிசாசுகளின் வல்லமைகளை துரத்த போகிறார். அதற்காகவே இயேசு வந்தார். அதை அனுபவிக்க நாம் அவருடைய பாதத்திற்கு வந்திருக்கிறோம். கொலோசியர் 2:14-15 அவர் இந்த பிசாசின் கிரியைகளை சிலுவையில் ஆணி அடித்து அவன் அதிகாரத்தை உரிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கினார். எபிரேயர் 2:14-15 மரணத்திற்கு அதிகாரியான பிசாசை இயேசு தமது மரணத்தினாலே அழித்திருக்கிறார். ஆகவே நமக்கு ஜீவன் உண்டு, நமக்கு பலன் உண்டு, நமக்கு விடுதலை உண்டு, நமக்கு சுதந்திரம் உண்டு, நமக்கு சௌக்கியம் உண்டு, நமக்கு செழிப்பு உண்டு, நமக்கு சந்தோஷம் உண்டு. இதை நம்புகிறவர்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு ஹalleluya சொல்லுவீர்களா? Thank you Lord, he is alive, he keeps us alive. மற்றொரு சாட்சி, பிரலே குமார் லங் மெகாலயாவில் இருந்து இந்த சாட்சியை இயேசு அழைக்கிறார் கூட்டம் ஒன்றிலே சொன்னார். அவருக்கு 13 வயதாக இருக்கும் பொழுது அப்பா செத்து போய்விட்டார். அவருக்கு பயங்கர வறுமை, படிக்க முடியவில்லை. இதற்கு நடுவே டிபி நோய் வந்துவிட்டது. இரத்த வாந்தி எடுத்துக்கொண்டிருந்தார். திக்கற்ற நிலைமை, மரண வாசல். அந்த நேரத்தில் தான் ஒருவர் சொல்லி எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். நான் ஜெபம் செய்துவிட்டு மறு கடிதம் போட்டு இருக்கிறேன். நீங்கள் பிழைப்பீர்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்வார் என்று. அற்புதமாக ஆண்டவர் அவரை சுகமாக்கினார். கவர்மெண்ட் ஜாப் அவருக்கு மெகாலயாவிலே கிடைத்தது, படிக்காத அவருக்கு. அதை தொடர்ந்து அவர் நாகாலாண்டிலே இயேசு அழைக்கிறார்.
பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்ற பொழுது 2011 வருடத்திலே வந்திருந்தார். அங்கு வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்பினார், அந்நிய பாஷையினால் நிரம்பினார். ஆனந்த சந்தோஷம் அவள் வாழ்க்கையை நிரப்பியது. பிசாசின் போராட்டம் அத்தனையும் நீங்கி ஆனந்த மகிழ்ச்சி அவரை நிரப்பியது. அதுதான் இயேசுவின் ஆவியானவருடைய வல்லமை. அதன் பிறகு அவர் இயேசு அழைக்கிறார் நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணினார், டிவி நிகழ்ச்சியை மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக. அதை தொடர்ந்து ஆண்டவருடைய ஆவியானவர் அவர் மீது இறங்கினார். அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து விட்டார். இப்பொழுது சபையாக சென்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். நூற்றுக்கணக்கான மக்கள் அவர் மூலமாக ஆசீர்வாதம் பெறுகிறார்கள், விசேஷமாக வாலிபர்கள். ஆண்டவர் என்று ஆண்டவருக்கு பயந்த மனைவியை கொடுத்திருக்கிறார், பயபக்தியான மனைவி. அதோடு கூட 2 பிள்ளைகளையும் கொடுத்திருக்கிறார். சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை. இன்றும் கூட கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். அதை கெடுத்து கொண்டிருக்கும் பிசாசுகளை எல்லாம் இப்பொழுது துரத்த போகிறார். உங்கள் சரீரத்தில் எங்கெங்கே நோய் இருக்கிறதோ உங்கள் கைகளை அந்த பாகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். பிசாசு கொண்டு வந்திருக்கும் உபாதைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது இயேசு நீக்குவார். அவருடைய வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. இயேசுப்பா, அனைவருடைய நோய்களுக்காகவும் உமது சரீரத்திலே காயங்களை ஏற்படுத்தி கொள்ள வந்தீரே சுவாமி. அந்த தழும்புகளை நினைத்தருளும் இயேசுப்பா. இப்பொழுது நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படும் அது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் அப்பா. அவர்களை சுகமாக்கும் ராஜா, சுகமாக்கும் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வலிகளும் வெளியே வரட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். எல்லா எலும்பு முறிவுகளும் சுகம் அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும். உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. வாயை திறந்து இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி கொண்டிருக்கிறார், சௌக்கியம் வர பண்ணி கொண்டிருக்கிறார், உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். எல்லா கேன்சர் நோயும் வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கோவிட் நோய்கள் எல்லாம் வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வீசிங் எல்லாம் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அலர்ஜியும் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தோல் வியாதி எல்லாம் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசப்பா, தடவி கொடுத்து உமது பிள்ளைகளை சுகமாக்க சுவாமி. இனி நோயே இருக்கக்கூடாது, இனி இந்த பலவீனமே இருக்கக்கூடாது. இனி ஆரோக்கியமாய் இருக்கட்டும் அப்பா, ஆரோக்கியமாய் இருக்கட்டும். ஒரு புது உணர்ச்சி, ஒரு குளிர்ச்சி அவள் சரீரத்தில் இறங்குவதற்காக உமக்கு நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. லங்ஸ் எல்லாம் சுகமாக்குவதற்காக நன்றி இயேசுப்பா. Thank you Lord. கண்களை சுகமாக்குவதற்காக நன்றி ஆண்டவனே. லங்ஸ் எல்லாம் சுகமாகிறது. Especially the lungs are being healed. மக்கு நன்றி 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 இயேசுப்பா. கோடா கொடி நன்றி, கோடா கொடி நன்றி. எல்லாரும் வாயை திறந்து இயேசுப்பா உங்களை சுகமாக்கி இருக்கிறார் என்று விசுவாசித்து நன்றி சொல்லுங்கள். டயபெட்டிஸ் மறையட்டும், பிளட் பிரஷர் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். பலவீனம் எல்லாம் மறையட்டும், பலவீனம் எல்லாம் மறையட்டும். கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது இறங்குகிறது. மக்கு நன்றி சுவாமி. கோடா கொடி ஸ்தோத்திரம், கோடா கொடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் சகோதரி இவாஞ்சலின் ஒரு வினாடி நமக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆவியானவரால் கர்த்தர் நம்மை நிரப்பு. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த இடத்துல நீர் வந்திருக்கிறீரப்பா. ஏசப்பா, ஒவ்வொரு உள்ளத்தையும் நிரப்ப வந்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் ஆத்மாவை திருப்தியாக்க வந்திருக்கிறீரப்பா. ஜீவன் அது எங்கள் உள்ளத்திலே ஓடும்படியாக வந்திருக்கிறீர் சுவாமி. எல்லாரும் உள்ளத்தை திறந்து நீர் வாரும் இயேசுவே, நீர் வாரும், பரிசுத்த ஆவியானவரே நீர் வாரும் என்று கேட்போமா? இந்த வேளையிலே கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நடப்பிக்க போகிறார். உங்கள் உள்ளத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார், இறங்கி கொண்டிருக்கிறார். உங்கள் ஆத்மா திருப்தியாகிறது. எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? இந்த நேரத்தில் ஆவியானவர் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்கி நம்முடைய எலும்புகளை நனமுள்ளதாக மாற்றுவார். உங்களுடைய ஆத்மா திருப்தியாகும் ஆக்கி உங்களை ஒரு தோட்டத்தை போல மாற்றுவார்.
வற்றாத நீரூற்றை போல மாற்றுவார். நீங்க இங்க இருந்து வீட்டிற்கு போகும்போது திருப்தியாக நிரம்பின பாத்திரமாக போவீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில என்னுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளினாலே, அந்நிய பாஷையினாலே உங்களுக்கு பேச வேண்டுமென்றால் பேசுங்கள். உங்கள் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளினாலே ஆண்டவரை துதிக்க போகிறது. உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசுவதாக, வாய் பேசுவதாக. எத்தனையோ பேர் எனக்கு அந்நிய பாஷையின் வரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் இப்பொழுது இறங்குகிறார், இப்பொழுது இறங்குகிறார், இறங்குகிறார். அபிஷேகத்தை மாத்திரம்தான் பெற்றிருக்கிறேன். எனக்கு அந்நிய பாஷை வரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் நிரப்புகிறார், இப்பொழுது நிரப்புகிறார். நிரம்புங்க, நிரம்புங்க, நிரம்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர், in his presence there is fullness of joy, fullness of joy, fullness of joy. கர்த்தர் அப்படியே இறங்குகிறார், 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 இறங்குகிறார். கர்த்தருடைய சமூகத்திலே பேரானந்தம் உண்டு, பேரானந்தம் உண்டு. கர்த்தர் இறங்கி கொண்டிருக்கிறார். சந்தோஷத்தின் ஆவி உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தாகம் உள்ளவன் என்னிடத்திலே வரக்கடவன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. வாயை திறந்து ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இப்பொழுது இப்பொழுது இறங்குகிறார், இறங்குகிறார். கர்த்தர் இறங்குகிறார். ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. சிறு பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புகிறார், பெரியவர்களை நிரப்புகிறார், வாலிபர்களை நிரப்புகிறார். நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. ஒவ்வொருவர் உள்ளத்திற்குள்ளும் நீ புதிதான ஆவியை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் ஆண்டவருக்கு சத்தமாக நன்றி செலுத்துவோமா, ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. ஹல்லேலூயா. நம் மத்தியிலே கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். நாம் ஒன்றாக ஒரே குடும்பமாக கூடி இருக்கிற இந்த இடத்திலே கர்த்தர் இறங்குகிறார். தம்முடைய ஆசீர்வாதத்தை வைக்கிறார், தம்முடைய சந்தோஷத்தை வைக்கிறார், அவருடைய சமாதானத்தை உங்களுக்குள்ளே வைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லா சண்டை சச்சரவுகளும் மாறுகிறது, எல்லா கண்ணீரும் சந்தோஷமாக மாறுகிறது. ஸ்தோத்திரமப்பா, உமக்கு ஸ்தோத்திரமப்பா. எல்லா வியாதிகளும் மாறுகிறது. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. இறங்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே இறங்குவீராக, இறங்குவீராக. ஒவ்வொருவர் உள்ளத்தையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. சின்ன பிள்ளை கூட தீர்க்க தரிசனம் உரைக்கட்டும் சுவாமி. நிரப்போம், நிரப்போம், நிரப்பும் அப்பா. நீரே எங்களை ஆட்கொள்ளுகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில்